எல்லாருக்கும் வணக்கம். இது ரொம்ப சந்தோஷமான ஒரு மேடை எனக்கு. ஏன்னா நான் மேடை ஏறுறது எல்லாமே ஜிவி சார் படத்தில் தான். மற்ற படங்கள்லாம் வந்து இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கிறதில்ல. ஸோ பேசுகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருந்ததில்லை. ஸோ இந்த மேடையில் நான் சொல்லணும்னு ஆசைப்படுற சில விஷயங்கள் சொல்லிடுறேன். முதல்ல இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த பிரசாந்த் பாண்டியராஜ் அண்ட் ப்ரொடியூசர் ஜிவி பிரகாஷ் சார் எல்லாருக்குமே நன்றி. ஸ்பெஷலாக கணேசன் சேகர் அவர் அந்த பாட்டு நான் எழுதி பாடின பாட்டை அவர் தான் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ கணேசன் சேகர் இந்த படத்தில் மியூசிக் கம்போசராக இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. ஸோ அந்த ஒரு ட்ராக் அவர் பண்ண சாங் நான் எழுதியிருக்கேன், நானே பாடியிருக்கேன். ஸோ வெரி ஹாப்பி டு ஸ்டார்ட் his journey with me and being so close friends. நாங்கள் கொஞ்ச நாள் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம் ஜிவி சார் ஸ்டுடியோவில். ஸோ கொஞ்ச நாள் பழகினாலுமே நல்ல ஒரு ரேப்போ ரெண்டு பேருக்குமே இருக்குது. ஸோ அப்படி தான் இந்த பாட்டு ஸ்டார்ட் ஆச்சு. ரெண்டு பேருமே ஸ்டார்ட் பண்ணி ரெக்கார்டிங் செஷன்லாம் ரொம்ப ஜாலியாக போச்சு. அதெல்லாம் அவர் சொல்லுவார். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நான் ஜிவி சாருக்கு வந்து எங்கே போனாலுமே தேங்க்ஸ் சொல்லிட்டு தான் இருப்பேன். ஏன்னா என்னோடய க்ரோத் மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காமிக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு பர்சன். மோர் தென் அ பர்சன், ஹீ இஸ் ஸோ க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். ரொம்ப பர்சனலாகவும் சரி ப்ரொஃபஷ்னலாகவும் சரி எனக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள் அண்டு நிறையா மோட்டிவேட் பண்ணியிருக்காரு. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு நான் ஜிவி சாரை மீட் பண்ணது ஒரு கதை சொல்கிறதுக்காக தான். டைரக்டராக போய் மீட் பண்ணேன். அந்த கதையை அவர் கேட்டுட்டு நல்லா இருக்குது நம்ம பண்ணுவோம்னு சொன்னார். இப்போவும் அதான் சொல்கிறாரு, நம்ம பண்ணுவோம் சீக்கிரமாக அந்த கதை. நான் ஆக்சுவலாக அவர் சில கரெக்ஷன் சொல்லியிருக்காரு, அதை நான் பண்ணிகிட்டு இருக்கேன், நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு மோட்டிவேஷன் எனக்கு அவர் கொடுத்தது ஆஸ் அ டைரக்டராக ரெக்கக்னைஸ் பண்ணி அவர் தான். ஸோ அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் ஜிவி சார். ஸோ இந்த இடத்துல நான் அந்த கர்ட்டசிக்காக நான் அது சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். நான் வந்து உண்மையாலுமே மோட்டிவேட்டடாக இருக்கேன். இவ்வளோ தூரம் என்னை வந்து எல்லாருமே பாராட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு மெயின் ரீசன் வந்து ஜிவி பிரகாஷ் நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லா இடத்துலையும் நான் சொல்கிறது தான், அவர் எனக்கு ஒரு அம்மா மாதிரி என்னை வந்து இடுப்பில் தூக்கி வச்சுட்டு கொஞ்சாத தான் எனக்கு எல்லா சுதந்திரம் கொடுத்துருக்காரு. எல்லா விதத்துலேயும் என்னை சப்போர்ட் பண்ணியிருக்காரு, என்கரேஜ் பண்ணியிருக்காரு. எல்லா டைரக்டர்ஸுமே என்னை வந்து சொல்லி இவன் ஒரு பாட்டு எழுதணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஒரு புஷ் வந்து யாருக்குமே அவ்வளோ ஈஸியாக கிடச்சிடாது. ஸோ இந்த புஷ் எனக்கு அவர் ரொம்ப கொடுத்துருக்காரு. அந்த புஷ்ஷுக்காகவும் அவர் என் மேலே வச்சுருக்க நம்பிக்கைக்காகவும் மிக்க நன்றி. இந்த நன்றி வந்து லைஃப் ஃபுல்லாக நான் உங்களுக்கு காமிச்சிட்டே இருப்பேன். அண்ட் மோர் தென் தேட் நான் நிறைய பேர் பேசணும். ஸோ இதோட நிறுத்திக்கிறேன். ஸோ இந்த பாட்டு நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எங்கள் எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருக்குது. நீங்களும் கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.